வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS புரம். கான்டாக்ட் 9677790367. பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தற்போது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக, ஒரு சர்ச்சையாக விடுத்திருப்பது இந்த TNPSC தேர்வு, அதை ஒட்டி நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ தேர்வு நடத்தும் விதத்திலேயே, அந்த முறையிலேயே பிரச்சனையாக இருக்கிறது. தேர்வு எழுத வந்தவர்கள் நேரடியாக வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? இந்த பிரச்சனையுடைய அந்த ஆழம் அது எப்படி பார்க்குறீங்க? எந்த காலத்திலுமே தேர்வில் ஒரு கடைசி நிமிஷத்தில் தேர்வு ரத்தானது வரலாற்றிலே திராவிட மாடலினுடைய அடையாளமாக தான் பார்க்குறேன். எந்த காலத்தில் இப்படி நடந்துக்கிறார்? அவங்க இவ்வளவு சூழலில் அவங்கள சிரமத்துக்கு வந்த பிறகு கேன்சல்னு சொன்னால், படித்தது, நேரம், எனர்ஜி, ஸ்பெண்ட் பண்ண பண செலவு, இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? இன்னொரு தேர்வு அறிவிச்சிட்டாங்க. பட் மறுபடியும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த உற்சாகத்தோடு செயல்படுவாங்க. இப்போ இந்த கோளாறுக்கு யார் பொறுப்பு? பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருந்த தமிழகத்துடைய பொறுப்பாளராக இருந்த கேசவிநாயகம் மாற்றப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் இன்னும் கூடுதலாக அதிகரிப்பதாக செய்திகள் வருது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் அறிமுகமே இல்லாத 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு தெரியாத கட்சி இப்போ கணிசமாக வளர்ந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துடுச்சு. அதுக்கு முழு காரணம் கட்சியை மக்களுக்கு நேரடியாக எடுத்து சென்றதில் மிகப்பெரிய பங்கு அண்ணாமலைக்கு உண்டு. நீட் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது அதை குறை சொல்லி, அதை கிரிட்டிசைஸ் பண்ணி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். நீட்டில் குளறுபடி இருக்குது, இந்த எக்ஸாமையே நிறுத்துங்க. ஏற்கனவே TNPSC திட்டமிட்ட நாளில் நடக்காது, திட்டமிட்ட காலங்களில் நடக்கலைங்கிற ஒரு விமர்சனம் இருக்கும்போது, அது காலதாமதமாகி அதுவும் நடத்தும் போதும் இத்தனை குளறுபடி அப்படின்னா இதற்கு அரசு பொறுப்பேற்கணும் தானே? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். சார், அரசியல் ரீதியாக விவாதிப்பதற்கு நிறைய இருந்தாலும் கூட தற்போது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக, ஒரு சர்ச்சையாக விடுத்திருப்பது இந்த TNPSC தேர்வு, அதை ஒட்டி நடக்கக்கூடிய பிரச்சனைகள். ஏற்கனவே திமுக அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளில் அரசாங்க வேலை நீங்கள் நிரப்பாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டாக இருந்துச்சு. இதற்கு முன்பாக சேர்மேன் சரியாக நியமிக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு. தொடர்ச்சியான குற்றச்சாட்டு TNPSC ஒட்டி இருந்துகிட்டே இருந்தது. இப்போ தேர்வு நடத்தும் விதத்திலேயே, அந்த முறையிலேயே பிரச்சனையாக இருக்கிறது. தேர்வு எழுத வந்தவர்கள் நேரடியாக வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? இந்த பிரச்சனையுடைய அந்த ஆழம் அது எப்படி பார்க்குறீங்க? நடத்தப்படாதது தேர்வு, எழுத வந்தவர்களுக்கு சோர்வு அப்படின்னு தான் நிலைமை. தமிழகத்தில் இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற அரசு பணியில் சேருவதற்கான அதிகாரிகள், பிரிவு அலுவலர்கள், கீழ்நிலை பணியாளர்கள், அதாவது எழுத்தர்கள், அப்புறம் தட்டச்சர் எழுத்தர்கள், அப்புறம் சப்ஸ்டாஃப் என சொல்லப்படும் பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று எனக்கு நினைவு தெரிஞ்சுன்னா, அண்ணா மறைவுக்கு போய் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது இந்த ஒரு செட்டப்பை அழகாக உருவாக்கினார். இதற்காகவே என்னுடைய நாலெட்ஜுக்கு நினைவில் இருந்தவரை சொல்கிறேன். அப்போது கருணாநிதி அவர்கள் பாராட்டப்பட்டார். ஒரு அரசு பணியில் அமர்த்துவதற்கு ஒரு சிறந்த ஆணையத்தை அமைச்சிருக்காங்களே, டெஸ்ட் பண்ணி தகுதி திறமை அடிப்படையில், அதில் இடஒதுக்கீடு உள்பட எல்லாமே அழகாக செஞ்சாருன்ட்டு பாராட்டப்பட்டது கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி. இப்போது ஒரு தேர்வை சொதப்பி விட்டதன் மூலம் கெட்ட பேர் வாங்கியது இதே திமுக ஆட்சி தான். அது எவ்வளோ பெரிய முரண்பாடு பாரு. தமிழ்நாட்டில் பொறுத்தவரை என்னுடைய நினைவு தெரிஞ்சு அரசு தேர்வுகள் இருக்குல்ல, இப்போ பொது போர்டு எக்ஸாம்ஸ், SSLC, நாங்கள்லாம் படிக்கும்போது SSLC 11ஆம் வகுப்பு,
பியூசின்ற ஒரு வகுப்பு இருக்கும். இப்போல்லாம் வந்து எஸ்எஸ்எல்சி எனப்படும் 10வது பொதுத் தேர்வு, +2 தேர்வு அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து நான் பல கட்டங்களில் பார்த்துருக்கேன். தேர்வு மாஸ் காப்பியிங், எல்லாரும் ஒட்டுமொத்தமாக காப்பி அடித்தது காரணமாக அவர்கள் தேர்வு எழுதுவதற்கான அனுமதி ரத்து செய்யப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. விடைத்தாள்கள் காணாமல் போன சம்பவங்கள் நடந்திருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கூட ஒரு முறை விடைத்தாள்கள் காணாமல் போனதாக எனக்கு நினைவு, அல்லது பொதுத் தேர்வில் விடைத்தாள்கள் காணாமல் போன ஒரு சம்பவம். அப்புறம் வந்து தேர்வில் வினாத்தாள்கள் குழப்பம். இன்றைக்கி புவியியல் தேர்வுனா அறிவியல் தேர்வு வினாத்தாள் தர ஒரு குழப்பம், அது மாதிரி நடந்த சம்பவங்கள் உண்டு. அதெல்லாம் என்ன பெரிய அளவில் இருக்கா, ஸ்டேட் லெவல் முழுக்க நடக்காது. ஏதோ ஒரு பாக்கெட்டில் ஒரு ஊரில் ஒரு சின்ன இடத்துல நடக்கும். உடனே தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறு தேர்வு நடத்தப்பட்ட சம்பவங்கள் ஏதோ சரி கட்டிடுவாங்க. லட்சக்கணக்கான பேர் எழுதும்போது இல்லை ஒரு சில 100 பேர் எழுதுகிற தேர்வு கூடங்களில் தவறுகள் நடந்து போனது உண்டு. விடைத்தாள்கள் மாறிய சம்பவங்கள், அப்புறம் இது மாதிரி பல குழப்பங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி தமிழ் தேர்வு எழுதாத கிட்டத்தட்ட ஒரு 50%க்கு மேலே 40%, 50% மாணவர்கள் தேர்வு எழுதவே வராத சூழல் இருந்திருக்கிறது. தாமதமாக வந்த தேர்வு எழுதப்பட்ட பல கட்டங்கள் நடந்தது ஒன்று இருக்குது. அப்புறம் தமிழ் இப்போ சில குறிப்பிட்ட பாடங்களில் என்மாசா ஃபெயிலர் ஆகிறது உண்டு. தவறான விடைகளுக்காக தவறான மதிப்பெண்கள் தரப்பட்டது. அதெல்லாம் சின்ன அங்கொன்று இங்கொன்றுமா நடக்கும். அதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க. மாஸ் லெவலில் லட்சக்கணக்கான பேர் எழுதுகிற அந்த தேர்வுகளில் நடந்த இதெல்லாம் வரலாற்றில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 40 ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தை பொறுத்தவரை எப்போல்லாம் சர்ச்சை வரும் அப்படின்னா, அதுக்கு ஒரு தலைவரை நியமிக்கும் போது ஏற்படும் சர்ச்சை வரும். உதாரணத்துக்கு அண்மையில் இதே ஆட்சியில் சைலேந்தர் பாபுவை வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவராக டிஎன்பிஎஸ்சி சேர்மனை நியமிக்கும் போது முயற்சி செய்தபோது ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக அவர் வரவே இல்லை அந்த பதவியில். ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு இந்த டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் இருக்காங்களே, தலைவர், செயலர், தேர்வு கட்டுப்பாடு, இந்த நியமனத்தில் ஏதோ ஒரு சிக்கல் பிரச்சனை வந்த உடனே மொத்த குழு கலைச்சிட்டாங்க. அந்த அம்மா கட்டண பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு. இந்த மாதிரி பல சம்பவங்கள் உண்டு. ஆனால் எந்த காலத்திலுமே தேர்வில் ஒரு இவ்வளோ கடைசி நிமிஷத்தில் தேர்வு ரத்தானது வரலாற்றிலே திராவிட மாடலினுடைய அடையாளமாக தான் பார்க்குறேன். எந்த காலத்தில் இப்படி நடந்துக்குது, ஏன் நடந்தது? அப்போ அதிகாரிகள் இப்போ இந்த தமிழ்நாடு தொழில்நுட்பத்தில் எந்த சோடையும் போகிறதா தெரியாது. எந்த இதுலேயும் அது இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் எவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்குது. தேர்வு விஷயங்களில் கணினி பயன்பாடு, டிஜிட்டல் பயன்பாட்டுகள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக நடப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது எல்லா இடத்துலையும். மேனுவல் மிஸ்டேக்ஸ் தான் நான் சொல்ல வந்து கடந்த காலங்களில் நடந்த தவறுகளுக்கு, குளறுபடிகளுக்கு மேனுவலாக மனிதர்கள் செய்கிற தவறுகளை இந்த முறை தொழில்நுட்ப காரணத்தை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். தேர்வு கட்டுப்பாட்டு ஆணையர் அவர் வந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டு புதியதாக வேறுவர் அமர்த்தப்பட்டிருக்கார். வெங்கடபிரியார்னு நினைக்கிறேன். சண்முக சுந்தரம் இருந்து நீக்கப்பட்டிருக்கார். என்ன இவ்வளவு குழப்பம்னா, பெரிய குழப்பம் என்னன்னா, சிம்பிள் தானது. இது தேர்வு மையத்தில் தேர்வு கூடத்துக்கு வந்த மாணவர்கள், அதாவது தேர்வர்கள், அவங்க வந்தபோது அவர்களுக்கு ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் தரப்பட்ட ஒதுக்கப்பட்ட தேர்வு மையம் வேறொரு இடத்துல இருக்குது. இவங்க காலையில் போயிருக்காங்க. உதாரணத்துக்கு டிஜி வைஷ்ணவ காலேஜில் நடக்க இருந்த தேர்வில் போயிருக்கும்போது இவங்க ஹால் டிக்கெட் பார்த்து பதிவெண்லாம் பார்த்தேன். அவர்களுக்கு தரப்பட்ட டிஜி வைஷ்ணவ காலேஜ் ஒரு குறிப்பிட்ட எண் இன்னார் அப்படின்ற விவரம் இவங்க ஹால் டிக்கெட்டில் இருக்குது. ஆனால் அது அவங்க பதிவேட்டில் இல்லை. உடனே நீங்கள் இங்கே எழுத முடியாது, உங்களுக்கு வேறு இடம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு இடத்துல தேர்வு கூடத்தில் பேர் வச்சு அவங்களோட பேர் பதிவாக இருக்குது, எண் இருக்குது. இது வந்து அஜிடேட் பண்ணிக்காங்க. நியாயமான அஜிடேஷன். ஏன்னா ஒருத்தர் 2 பேரில் கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் வந்து தேர்வு எழுத வந்தவர்களில் பெரும்பாலும் அவர்களுக்கு இந்த இடம் ஒதுக்கப்படவில்லை, வேற ஒரு இடம்னு கடைசி நிமிஷத்தில்
9:30 மணிக்கு தேர்வு ஆரம்பம், 9 மணிக்கே தேர்வு கூடத்துக்கு வந்துடணும், ஹாலுக்கு வந்தாகணும், எக்ஸாம் ஹாலுக்கு. அதுக்கு முன்னாடி 8:30 மணிக்கே எல்லோரும் வந்திருப்பாங்க, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு ஸ்ட்ரெஸ் அவங்க எந்தெந்த மூலையில். இப்போ டிஜி வைஷ்ணவ காலேஜில் அவங்களுக்கு இடம் தேர்வு எழுதுக்கு தேர்வு கூடம் ஒதுக்கி இருந்தால் அவங்க நிச்சயமாக எந்தெந்த ஏரியாவிலேருந்து வந்திருப்பாங்க, சென்னையை சுற்றி வந்திருப்பாங்க, இருந்தாலும் பல மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. இவ்வளவு சிக்கல் கலங்க வந்த பிறகு நீங்கள் இங்கே எழுத முடியாது, நந்தனத்தில் இந்த காலேஜ் இல்லை திருவல்லிக்கேணியில் இருக்க அதாவது மாநில கல்லூரி பிரசிடென்சி காலேஜ் அப்படின்னு சொன்னால் ட்ராவல் பண்ணி எப்படி போவாங்க அந்த பீக் ஹவரில் 9 மணிக்கு. குறிப்பிட்ட தேர்வு கூடத்துக்கே நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் தேர்வு எழுதணும். இவ்வளோ குழப்பத்துக்கு நடுவில் சோர்வடைஞ்சிடுவாங்க. அந்த சோர்வு வந்து எதிர்ப்பாக மறியல் நடத்தியிருக்காங்க அதே சாலையில். பிறகு தான் அந்த அதிகாரிகளுக்கு தெரிய வந்து இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் மோகன் கூட அங்கே போயிருக்காரு, தேர்வுத்துறை அதிகாரிகள்லாம் போயிருக்காங்க, சொல்லி இதை சமாதானம் பண்ணியிருக்காங்க. சமாதானமான தீர்வில் இந்த குளறுபடிகளில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு பாருங்கள். கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் தயார் பண்ணியிருக்காங்க தேர்வுக்கான சீரியஸ் வேலை. தயாரிச்சுட்டு அங்கே வந்திருக்காங்க. அவங்க யாரோ சின்ன பசங்க இல்லை, ஸ்கூல் பசங்க இல்லை, நல்ல பொறுப்பு மிக்க இவங்க தான். அவங்க எவ்வளோ தயார் பண்ணி எவ்வளோ தொலைவில் வந்திருப்பாங்க. ஒரு சென்னையில் ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர்னால் கூட குறைந்தபட்சம் ஒரு 30 கிலோமீட்டர் அக்கம் பக்கத்துலேருந்து வந்திருப்பாங்க. அவங்க இவ்வளவு சூழலில் அவங்கள சிரமத்துக்கு வந்த பிறகு கேன்சல்னு சொன்னால் படித்தது, நேரம், எனர்ஜி, டைமு, ஸ்பெண்ட் பண்ண பண செலவு இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? இன்னொரு தேர்வு அறிவிச்சிட்டாங்க. பட் மறுபடியும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு முதல்ல இருந்த அந்த உற்சாகத்தோடு செயல்படுவாங்க. இப்போ இந்த கோளாறுக்கு யார் பொறுப்பு? இல்லை, இப்போ இதே காரணங்களை, இது போன பல காரணங்களை சொல்லிட்டான். நீட் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது அதை வந்து குறை சொல்லி அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். நீட்டில் வந்து குளறுபடி இருக்குது, அந்த எக்ஸாமையே நிறுத்துங்க அப்படி. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி திட்டமிட்ட நாளில் நடக்காது, திட்டமிட்ட காலங்களில் நடக்கலைங்கிற ஒரு விமர்சனம் இருக்கும்போது அது காலதாமதமாகி அதுவும் நடத்தும் போதும் இத்தனை குளறுபடி அப்படின்னா இதற்கு அரசு பொறுப்பேற்கணும் தானே? அரசு பொறுப்பேற்கணுங்கிறது மட்டும். டிஎன்பிஎஸ்சி தேர்வே குறிப்பிட்ட காலத்தில் நடத்தலை ஒன்று. அதாவது இது மாதிரியான அரசு பணிக்கான தேர்வு டிஆர்பி இருக்குது, அப்புறம் பேங்க் எக்ஸாம்லாம் ஒன்றில் இருந்தது. இப்போ ரயில்வேக்கு போன்ற மத்திய சர்க்கார் அமைப்புகளுக்கான தேர்வுகள்லாம் உண்டு, அதுக்கான வாரியம் இதெல்லாம் உண்டு. குறிப்பிட்ட காலம் நடத்துறதுக்கு ஏன் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அரசு பணியாளருக்கு ஓய்வு பெற்று விடுவாங்க, வேக்கன்சி வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இல்லை, ஒரு 100 பேர் இந்த வருஷம் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா நம்ம 100 பேரை ரெக்ரூட் பண்ணி ஆகணும். அப்போது இந்த நேரத்தில் நம்ம தேர்வு நடத்தணும், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்ல ஓராண்டுக்கு ஒரு முறையோ. வங்கிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி தேர்வு நடக்கும். அது நடந்தவுடனே வேக்கன்சிங்கிறத தானாக நிரப்பப்பட்டு விடும், பணி தொடர்ந்து செயல்படும். இது செயின் மரத்தான் மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஒருத்தர் பண்ணிகிட்டே இருக்கார், அவர் டயர்டாக இருக்காருன்னா இன்னொருத்தர் வந்து வேலை செய்வார்ல மிஷினில். அந்த மாதிரி ஒரு அரசு பணியில் ஒருத்தர் இருக்கார், ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இருக்காங்க, அவங்க ஓய்வு பெறுறாங்கன்னா அதே பிரிவுக்கு கீழே இருக்கிறவங்கள பதவி உயர்த்துக்கு தரணும். அப்போ கீழே இருக்கிறவங்களோட வேக்கன்சி வரும், அந்த காலி இடங்களை நிரப்புவதற்காக தேர்வு நடத்தி ரெக்ரூட் பண்ணி எல்லாம் தயார் நிலை, எல்லாமே ரெக்ரூட் பண்ணி ரெடி ஆகிடுவாங்க. இது தேர்வு நடத்தி ரெடி ஆகிடுவாங்க, ரெக்ரூட்மெண்ட் அமைஞ்சிடும். இதுதான் ஒரு சூழல். எனக்கு தெரிஞ்சு ஒரு செல்வி ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் தலைமைச் செயலகத்தில் பிரிவு அலுவலர் நியமனத்தில் ஏதோ ஒரு சிக்கல் வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அது நீதிமன்றத்தில் இதுவான கிளியரான பிறகு 28 பேரும் நியமிக்கப்பட்டார்கள். இது ஒரு சம்பவம், சின்ன சம்பவம் தான், ரொம்ப ரொம்ப சின்ன சம்பவம். அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அவுட் சோர்ஸ் பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட, அதுவே சிக்கல், அது கூட பரபரப்பு ஏற்பட்டது. அது பெரிய அளவு இல்லை, ஏன்னா பணி நடக்கணும்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வழக்கு காரணமாக ஒரு சில பணியிடங்களை நிரப்பப்படாத சூழ்நிலையிலையும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் அந்த பணி தொய்வு இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவுட் சோர்ஸ்னால் நான் ஓய்வு பெற்ற அதே துறையில் இருந்து ரிட்டையர் ஆனவங்க, பேராசிரியர்கள், அந்த மாதிரி ஆட்களை நியமித்து பணியை தொடர வச்சாங்க. ஸோ ஒர்க்கு ஸ்மூத்தாக போகணும், நிர்வாகம் சரியாக இருக்கணுன்றது. இந்த அரசாங்கம் இது எல்லாத்தை விட
ஒர்க்கு சரியாக போகணும், ஸ்மூத்தாக போடுங்கிறது ஒன்று மட்டும் இல்லை, இடைவிடாமல் நடக்கணுங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இப்போ தேர்தல் வருது, தேர்தல் பணியில் ஈடுபடுவர்கள் அரசு அலுவலர்கள், அது ஒரு பக்கம் இருக்கும். இவங்க காலி பணியிடங்கள் ஏராளமாக இருக்கின்றன, அவற்றை நிரப்புவது மட்டுமல்ல புதிய பணியிடங்கள் உருவாக்கும், இவ்வளவு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. தேர்தல் வாக்குறுதி. அது இத்தனை ஆண்டுகள் எந்த விதமான தேர்தல் அரசு பணியாளருக்கான தேர்வுகள் எதுவுமே நடத்தப்படலை, ஆசிரியர்களுக்கான பணியும் நடக்கலை. பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் அவங்கள இப்படியே வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த அரசு பணிகளை காலி பணியிடங்களை நிரப்புதல், கூடுதலாக பணியிடங்கள் உருவாக்குதல் அப்படிங்கிறது, கூடுதல் பணியிடங்கள் உருவாக்குதல் கூட நியாயம், அது தாமதமானதுக்கு லேட்டு காரணம் சொல்லலாம். காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்தல் தான் இது, தேர்வு தான் அது. அப்போ அதுக்கே பண்ணலைன்னா ஒன்று ஏதேனும் இது மாதிரி நிரப்பாமல் இருக்க தவிர்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் பண்ணி வந்தாங்க. அரசு பணியாளர் தேர்வுகளை தள்ளி போச்சு. இப்போ நடத்த வேண்டிய சூழலை இப்படி கேன்சல் பண்ணிட்டோமா கொஞ்ச நாள் ஓடும். ஏன்னா தேர்தல் வருது, தேர்தலுக்குள்ளே நிச்சயம் தேர்வு நடத்தப்படுமான்னு தெரியலை. தேர்வு மறுபடியும் அறிவிச்சிட்டாங்கல்ல, அறிவிச்சிட்டாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. என்னென்னா இப்போ ஒருவேளை அவங்க வந்து தேர்வு வைத்து செலெக்ஷன் போனாங்கன்னா இப்போ அவங்க நியமனம் செய்யணும், இப்போ அவங்களுக்கான ஊதியம் கொடுக்கணும். ஸோ அந்த ஊதியத்துக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கா அப்படிங்கிறது அதுதான் நான் சொல்லுவேன். நிதி சுமையை ஏற்கனவே நிதி சுமையில் தள்ளாடுது, தேவையற்ற செலவுகள் நிறைய வந்துச்சு, கடனுக்கு மேலே கடன் வாங்க 10 லட்சம் கோடி கடன் கிட்டத்தட்ட, நலத்திட்டங்கள் சொல்லி இறைச்சிட்டாங்க, பணமும் சரியாக பயன்படுத்தப்படலை. அப்படின்னா 10 லட்சம் கோடி கடனும் வாங்கி வச்சுருக்காங்க. இனிமேல் எப்படி இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்? ஏற்கனவே ஓய்வு பெற்ற பல பேருக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கல, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பல துறையினருக்கு கிடைக்கல. போக்குவரத்து பணியில் ஓய்வு பெற்றவர்கள் 5 ஆண்டுகள் ஒன்றுமே காணும் தரல. இன்னமும் அது மாதிரி பல இதில் தேக்க நிலை இருக்குது. புதுசாக வந்து அப்போ பண்ணால் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குமே இந்த மாதிரி சங்கல் என்கிற ஒரு தொலைநோக்கு துளி கூட இல்லாத ஒரு நிர்வாகமாக இருக்கிறது வேதனைக்குரியது. இப்போ இந்த விவகாரத்தை தாண்டி ஒரு அரசியல் விவகாரம் பேசலாம் அப்படின்ட்டு நேற்று பாஜகவுடைய இந்த கோர் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கிறது. அதில் வந்து அவங்களுடைய தேசிய அமைப்பு செயலாளர் BL சந்தோஷ் பங்கேற்றிருக்கிறார். மிக முக்கியமாக நம்ம பல நேர்காணலில் நானே உங்ககிட்ட அந்த கேள்வியாக கேட்டுக்கிறேன். பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருந்த தமிழகத்துடைய அவங்களுடைய பொறுப்பாளராக இருந்த கேசவ விநாயகம் தமிழகத்துடைய அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் மாற்றப்பட்டிருக்கிறார். மாற்றப்பட்டு இன்னொருத்தர் பிரமோஷ்குமார்னு இன்னொருத்தர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் இன்னும் கூடுதலாக அதிகரிப்பதாக செய்திகள் வருது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த 2 செய்தியும் எப்படி பார்க்குறீங்க? இது வரவேற்கத்தக்கதாக முதல்ல சொல்லிவிடும். என்னென்னா நம்ம சித்தாந்தத்தில் ஒதுக்கிடுவோம், நம்ம அது போகலை. கட்சியை வளர்க்கிறதுல அண்ணாமலையோட பங்களிப்பு மிகப்பெரியது. நம்ம லேசில் அது ஒதுக்கிட முடியாது. தனித்து எந்த கழகத்தினுடைய துணையும் இல்லாமல் கிட்டத்தட்ட அவங்க கூட்டணினா 18% வாக்குகளை பெற முடியுதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆட்சி செய்த காங்கிரஸுக்கு கூட இன்னும் அந்த துணிவு வரலை. தனித்து போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டது 1989 மட்டும்தான். அதுக்கு பிறகு இல்லை, கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளுக்கு இல்லை. ஆனால் பாஜக தமிழ்நாட்டில் அறிமுகமே இல்லாத 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு தெரியாத கட்சி இப்போ கணிசமாக வளர்ந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துடுச்சு. அதுக்கு முழு காரணம் எனக்கு 2வது ஒப்பீனியன் கிடையாது. அவரோட அரசியல் சித்தாந்தம்லாம் நான் ஏற்றுக்கல, அது ஏற்றுக்கிறோமா இல்லையாங்கிறது வேறு விஷயம். நான் சொல்கிறேன், உழைப்பு. கட்சியை மக்களுக்கு நேரடியாக எடுத்து சென்றதில் மிகப்பெரிய பங்கு அண்ணாமலைக்கு உண்டு. 2வது அவர்கிட்ட நான் பார்த்தது என்னென்னா, ஹிந்துத்துவ சித்தாந்தத்தை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரு யதார்த்தம் உண்டு. தமிழக மக்களுக்கு பக்தி உண்டு, இந்து மதப்பற்று உண்டு, கடவுள் கோயில் விழாக்கள் நிறைய உண்டான, பிற மாநிலங்களை விட அதிக அளவுக்கு உண்டு. தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களை விட அதிக கோயில்களே உண்டு. ஆனாலும் ஹிந்துத்துவா என்கிற அரசியல் சார்புள்ள மதப்பார்வை தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாது. ஆகையினால அந்த சித்தாந்தம் ஈடுபடாது. இதுதான் உண்மை.
இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தான் களமாடியவர் அண்ணாமலை. முழுக்க முழுக்க திமுக ஆட்சியில் செய்துள்ள திமுக ஆட்சி செய்திருக்கிற முறைகேடுகள், குற்ற புகார்கள், ஊழல் புகார்கள் இதையே மையப்படுத்தி களம் ஆடினார், களத்தில் செயல்பட்டார். அதன் விளைவாக பெரும்பாலான இளைஞர்களை அவர் ஈர்க்க முடியும். அவரே இளைஞர்லாம் 50 வயசுக்குள்ளே வச்சுங்களேன். ஸோ அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. அதை ஈர்க்க முடிஞ்ச கட்சியை வந்து களத்தில் கொண்டு வந்து மக்கள் இயக்கமாக மாற்றணும். நான் இதில் எந்த விதமான கருத்து மாறுபாடும் இல்லை. ஆக அவர் நீக்கப்பட்டு வேறு ஒரு நயினாதரும் நல்ல தலைவர் தான், நான் அவரோட குறை சொல்லலை. ஆனால் அண்ணாமலை அளவுக்கு வேகம் இல்லைங்கிறது காரணமாக ஒரு தொய்வு இருந்தது. இதுக்கு பின்னாடி நாம் அரசியல் தான் பேசுகிறோம். நாம் கேசவ விநாயகம் மேலே பல புகார்கள் உண்டுன்னு சொன்னீங்களே, அது ஒரு குறிப்பான புகார் வந்து அவர் அண்ணாமலையினோட அணுகுமுறைகளுக்கு எதிரானவர் என்றும் கட்சியில் ஒரு சர்வாதிகார கூட செயல்படுகிறார் என்றும் கட்சி வட்டாரத்தினர் எனக்கு மூலமாக நான் அறிய வந்தேன். ஆகையினால ஒரு திருப்தியற்ற ஒரு தலைவர் ஒரு ஆக்டிவாக இருந்தார்னா தொண்டர்களும் ஆக்டிவாக இருப்பாங்க. தலைவர் வந்து வேறு கோணத்தில் செயல்பட்டார்னா அது நீங்கள் இதை யார்கிட்ட கற்றுக்கணும்னா, நான் மாற்று கருத்து இல்லாமல் சொல்கிறேன். நான் கலைஞர் கருணாநிதி கிட்ட அவரும் களத்தில் இறங்குவார், கூட இருக்கிறவங்கள களத்தில் இறங்கி வேலை செய்வார். அது மாதிரியான தலைவர் வந்து அண்ணாமலை இருந்தார், தொண்டர்கள் அப்படி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இல்லை. இந்த சூழலில் கேசவ விநாயகம் தான் வச்சது தான் சட்டம், ஒரு சர்வாதிகார போக்கு இருந்ததாக கட்சியினர் சொல்கிறாங்க. ஆக இப்போ அவர் நீக்கப்பட்டது மூலம் அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் வந்திருக்கு. அது ஒரு பக்கம் வளர்ந்து வருகிற கட்சி பாஜக இதுவரை எப்படி வளர்ந்ததோ அதே மெயின்டைன் பண்ணணும், அந்த வேகத்தை, அந்த மொமெண்டத்தை பராமரிக்கணுங்கிறதுக்காக அண்ணாமலைக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சில தரப்பினர் சொன்னாங்க அவரை இந்த தேசிய அரசியலுக்கு இழுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எதுவும் நமக்கு உறுதியாக தெரியாது. என்னை பொறுத்தவரை அண்ணாமலை தேர்தல் பணியிலிருந்து ஒதுங்கினார் இல்லையா, அவர் சொல்கிறாரு எனக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நானே அவரோட பேசினேன் சொன்னார், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அது தவிர நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நேர்காணலில் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் என்ன சொன்னேனோ அதுதான், அதுக்கு மேலே ஒரு கூடுதல் வார்த்தையும் கிடையாது, குறைவான வார்த்தையும் கிடையாதுன்னு என்கிட்ட சொன்னார். இருக்கலாம், ஆனால் நாம் யூகிக்க வேண்டியது ஒன்று இருக்கு இல்லையா. நிச்சயமாக ஒரு மாநிலம் முழுக்க செயல்பட்ட ஒரு தலைவரை 3-4 தொகுதிகளை சுருக்குவது என்பது ஏற்புடையதில்லை. அது யாராக இருந்தாலும் அது மனத்தை ஏற்றுக்கொள்ள இது. ஆகையினால தான் அந்த பணியிலேருந்து விலகினார்னு நம்ம அறிய வருகிறோம். அதே சமயத்தில் அப்படி விலகுகிறதாக தலைவர் நாயனார் நாகேந்திரன்கிட்ட சொன்னதாக அவர் பத்திரிகையாளர்கள்கிட்ட பதிவு செய்தில்லை. கூடுதல் விஷயத்தையும் கவனிக்கணும். மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கிறேன்னு சொன்னோம். ஸோ அவருக்கு தமிழ்நாட்டில் பாஜக ஆதரவாக பிரச்சாரங்களில் பங்கேற்பதில் முழு நாட்டம் உண்டு. மாநில அளவில் செயல்பட விரும்புகிறார்னு அர்த்தம். அநேகமாக அந்த அவருடைய மன உணர்வை புரிந்து கொண்டு கட்சி மேலிடம் அவருக்கு மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்வதற்கோ அதுக்கு உண்டான உரிய அங்கீகாரம் தரும் என எதிர்பார்க்கும். தந்தால் நல்லது என்று புரிந்து கொள்கிறோம், அறிவுறுத்துகிறோம். அது தந்த கட்சி கொஞ்சம் உற்சாகமாக வேலை செய்யும், தொண்டர்கள் வருவாங்க. நீங்கள் அவர் நீக்கப்பட்ட பிறகு கட்சி தலைமை பதவியிலேருந்து அவர் நீக்கப்பட்ட பிறகு, நீக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலை, டெக்னிக்கலாக சொல்ல போனால் பீரியட் முடிஞ்சு போச்சு. அவருடைய காலம் காலக்கேடு என்ன சொல்லுவாங்க, குறிப்பிட்ட காலம் இருக்கணுன்ற அந்த விதிப்படி அவர் பதவியிலிருந்து இறங்கினார். ஆனாலும் அதுக்கு பிறகு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடந்த சில கூட்டங்கள், அமித்ஷா தலைமையில் நடந்த சில கூட்டங்களில் அவர் பேரை சொல்லும்போது கிடைத்த வரவேற்பு, அவர் பேசும்போது ஏற்பட்ட கைதட்டல், ஸ்டாண்டிங் ஓவேஷன், இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு இன்னமும் இளைஞர்கள் மத்தியில், பாஜக தொண்டர்கள் மத்தியில் வரவேற்பு இருப்பதை நிரூபிக்கிறது. ஸோ அதை கட்சி மேலிடம் புரிந்து கொண்டு அவரை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிதான் நம்ம பார்க்குறோம். இப்போ அவர் நேரடியாக தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழலும் இருக்கிறது. எந்த தொகுதியில் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. அப்படி இருக்கலாம். அவர் போட்டியிட்டால் அது எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கடந்த முறை 2021 குறிச்சியில் போட்டியிட்டார், வெற்றி வாய்ப்பு எடுத்தார். அதுக்கு பிறகு கோயம்புத்தூரில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டார். அதில் டஃப் ஃபைட்டு கொடுத்தார், சாதாரணமில்லை. இந்த முறை அவருக்கு வாய்ப்பு தரப்படும் என்று தான் நான் நினைக்கிறேன். சட்டப்பேரவைக்கு வாய்ப்பு தரப்படும். ஆனால் அவர் தனித்து நின்று, பாஜக மாநிலம் முழுக்க தனித்து நின்று
அவர் தலைமையில் போட்டியிடணுன்றது அவருடைய உள்ளக்கடக்கை என நான் புரிந்து கொள்கிறேன். அப்படி இருந்தால் தான் பாஜகவை முழு அளவில் எடுத்து செல்ல முடியும். முழுமையான பாஜகவை என்ன நீங்கள் பல பேர் தளங்கள் நான் சொன்னதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பாஜகவுக்கு என்று ஒரு இயற்கையான குணம் ஒன்று உண்டு. 1980 ஜனதா கட்சியிலிருந்து, அதாவது ஜனதா கட்சியிலே இடம்பெற்ற மற்ற கட்சிகள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தது, பாரதிய ஜனசங்கம் ஒரு பக்கம் இருந்தது, பழைய பாரதிய ஜனசங்கம். அப்போது எல்லா கட்சிகளுமே ஜனசங்கத்துக்கு எதிரானவையாக இருக்கும்போது டூயல் மெம்பர்ஷிப் சொல்லி 1980 ஜனதா கட்சியிலிருந்து வெளியில் போடான்னு சொல்லாத குறைய வெளியேற்றப்பட்ட கட்சி தான் பாஜக. அன்றைக்கி அவங்க ஒரு உறுதி எடுத்துக்கிட்டாங்க, தனித்தே போட்டியிடுவது. போட்டியிட்டு நம்ம போராடி வருவோம். நாம் யார் தலைமையிலும் கூட்டணியில் இடம்பெறக்கூடாது, நம் தலைமையில் கூட்டணி இடம்பெற, இது அவங்களோட குறிக்கோள். அந்த குறிக்கோளில் தான் 45 வருஷமாக போராடினாங்க. 98, 96 வாஜ்பாய் தலைமையில் நிறைய இடங்கள் பெற்றாலும் பெரும்பான்மை கிடைக்காதனால அவரால் 13 நாளுக்கு மேலே நீடிக்க முடியல. அப்போவே உறுதி என்னன்னா 80 எடுத்த சபதம் 96 16 ஆண்டுகள் ஒரு கழிச்சிருந்தாங்க. அவங்க யாருக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடாது, அதாவது அவங்க இன்னொரு கூட்டணியில் இடம்பெறக்கூடாது, நம்ம தலைமையிலேருந்து கூட்டணி இடம்பெறும். அது 98 இருந்தது. அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டபோது 99 முழுமையாக ஆட்சியை அமைத்தார்கள். பிறகு 2014 மோடி தலைமையிலையும் இருந்தது. இன்று வரையில் அவர்கள் பாஜக இது நான் சொல்ல நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன், பாஜக தலைமையிலான கூட்டணி. இதுதான் பிஜேபியினுடைய பேசிக் நேச்சர், அவங்களுடைய இயல்பு. இதை தமிழ்நாட்டில் முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டும் என்பது அண்ணாமலையோட நோக்கம். அதுக்காக தான் செயல்படுத்தினார். அது கணிசமான இடங்களை தந்து 2024 மக்களவைத் தேர்தலில் ஒருவேளை அவர் மீண்டும் அது ஒரு வாய்ப்பு கிடைத்தால், நெக்ஸ்ட்டு எப்போ கிடைக்கும் தெரியுது, அதை கிடைக்கும்போது அவர் தலைமையில் ஒரு முழுமையாக போட்டியிட்டு கணிசமான இடங்களை பெற வேண்டும் என்கிற நோக்கம் அவருக்கு. அதுதான் இயல்பு. அதுக்காக அவருக்கு இப்போ தேர்தல் பணிகள் எந்த அளவுக்கு தருவாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைய மாற்றம் பாஜகவுக்கு நல்லது என்று தான் தோன்றுகிறது. நன்றி சார். பள்ளிகள் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ சார்.